ஏனுங்க என்ன தலைமுடியெல்லாம் புதுசா விரிச்சு விட்டுருக்கீங்க? கழுத்துல வேற நெக்லஸ் பளபளன்னு இருக்குதே. புதுசா வாங்குனீங்களா? ஆமா முப்பாத்தா, நேத்தா கடைக்கு போய் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். 3 பவுன் ஆக்கு. நல்லா இருக்குதா? உனக்கு என்னக்கா வட்டி பணம் நடக்குது? நீ வாடிக்கு வாங்கி வாங்கி கழுத்துல போட்டுட்டு இருக்கற. எங்கள மாதிரியா? எனக்கு வட்டி பணம் நடக்குதா? ஏ என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சது உனக்கு? யார் சொன்னது? இந்த டகால்டில யாங்கிட்ட விடாதீங்க. நீங்க வட்டி கூடுற விஷயம் காலனிக்கே தெரியுமாக்கும். இந்த காலனில ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம பண்ணணும்னு நினைச்சோம்னா எப்படியாவது இவளுக்கு தெரிஞ்சிருது. அது இவ வாய் இருக்கே, இவ வாய்க்கு தெரிஞ்சதுன்னா ஊர் பூரா தண்டோர் அடிச்சிருவாளே. எனக்கா ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. முப்பாத்தா, இந்த காலனிக்குள்ள எது நடந்தாலும் உனக்கு தெரியாம இருக்காது. ஆனா பாரு, எவ்வளவு குருட்டுக்கா போதே உங்ககிட்ட இல்லாத உள்ளாதையும் சொல்லி கொடுத்துருக்கா. நான் எங்க முப்பாத்தா வட்டிக்கெல்லாம் விடுறேன். இந்த அக்கா மட்டும் சினிமாவில் நடிச்சிருந்தாங்கன்னா பெரிய ஹீரோயினா வந்திருப்பாங்களாக்கும். வட்டி கூடுற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. எப்படி பேசுதுன்னு பாரு. சரி சரி, நான் வீட்டுக்கு போறேன். என்ற புருஷன் நெக்லஸை போடாதீனாரு. நான் கேட்டனா? இவளுங்க இருக்கிறது தெரியாம இந்த நெக்லஸை வேற போட்டுட்டு வந்துட்டோம். இனி காலனிக்குள்ள இதையே தான் பேசிட்டு இருப்பாளுங்க. இவளுங்களுக்கு தெரியாம பாத்துக்கலாம்னு பார்த்தோம்னா நாமளே காட்டி கொடுத்துட்டோம். இந்த காலனிக்குள்ள வீட்டுல எவ்வளவு தொடப்பம் வாங்கினாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும்.